1 மாத காலம் ஆக போகிறது நமது தலைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து. இந்த 1 மாசத்துல ஒரு நாள் கூட நம்மால சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, சிரிக்க முடியல, எதுவுமே முடியல. ஏன் முடியல? இந்த 1 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை இனி இப்படிதான். கேப்டன் எங்க போயிட்டாங்க, கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல. எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களே, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள நான் கேப்டனை பார்த்தேன். அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி கட்டி நம்ம தலைவர் வருவாரே கம்பீரமா, அதுல பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் வந்து விபூதியை நம்ம தலைவர் வச்ச மாதிரி வச்சுக்கல, அதுல இருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், உங்க அண்ணி நெத்தி நிறைய குங்குமத்தோட தான் இதுவரைக்கும் இந்த 33 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். என்னைக்கு தலைவர் அவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து அவர் அணிந்த அந்த விபூதியை தவிர எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது, என் உயிர் இருக்கும் வரை. அதனால தலைமை கழகத்துக்கு நான் வரும் பொழுதும் தினந்தோறும் தலைவர் அவர்களுடைய நான் சமாதின்னு சொல்லவே மாட்டேன். என்ன அது? கோயில், கேப்டனுடைய கோவில். அது சமாதி இல்லை, ஜீவ சமாதி. அங்க நம்ம தெய்வம் இருக்கிறார். நம்ம கோவில் இனிமேல நம்ம கேப்டன் இருக்கிற இடம் தான். இந்த படிக்கட்டுல தான் நம்ம தலைவரை நாம வச்சிருந்தோம். அந்த படிக்கட்டுல இதுவரைக்கும் நான் செருப்பு போட்டு ஏறதே இல்லை, தொட்டு கும்பிட்டு தான் நான் ஏறேன். வர அத்தனை பேருக்கு ஏன் அங்க புகைப்படம் எடுக்கிறது? கேப்டனுடைய நினைவுகள் அவங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ தலைவர் அவர்கள் நம்ம கூட தான் இருக்க. இப்ப நான் பேசுறது, நீங்க பேசுறது, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் இங்க எங்கேயோ இருந்து தலைவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதுல எந்த விதமான ஐயப்பாடும் யாருக்குமே தேவையில்லை. அவர் புண்ணிய ஆத்மா. இதுவரைக்கும் உலகத்தில் இவரை போல ஒரு புண்ணிய ஆத்மா வாழ்ந்ததாக ஒரு வரலாறும் கிடையாது. இனி அந்த வரலாறு வரப்போவதும் கிடையாது. எப்ப தலைவர் அவர்கள் இறந்தவுடனே கருடர்களாக வந்து ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ, இன்னைக்கு வரைக்கும் அந்த கருடர்கள் வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு சொல்லுவார்ல, அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல, இப்பதான் அது தெரியுது. நம்ம தலைவருடைய இடம் இதுதான். அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி புதைக்க போறோம், என்ன எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. கேப்டனை எப்பயும் நான் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு தான் கூட்டு போறோம்.